சென்னை தேவி தியேட்டரில் டிக்கெட் எடுத்து அரை மணி நேரத்துக்கு மேல் படம் பார்க்க காத்திருந்த அத்தனை சென்னை ரசிக பெருமக்களுக்கும் பரிச்சயமான கடை எதுவென்றால் அது பாம்பே லெசி கடைதான். பாம்பே லெசி ஷாப் எங்கிருக்கிறது? சென்னை வாலாஜா சாலையில் தலைமை செயலகம் என்று அழைக்கப்பட்டு பின்பு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் என்று அழைக்கப்பட்ட மருத்துவமனைக்கு எதிர்ப்புற சந்துதான் எல்லி சாலை. எல்லி சாலையில் 100 மீட்டர் கடந்தால் வலது பக்கம் ஒரு மசூதி வரும். மசூதியை ஒட்டி ஒரு வலது பக்கம் ஒரு சாலை செல்லும். அந்த சாலைக்கு பெயர் அண்ணாசாமி சாலை. அண்ணாசாமி சாலை நேராக தேவி தியேட்டர் பின்புறம் உள்ள சுவற்றில் போய் முட்டும். அதன் இடது பக்கம் திரும்பினால் பார்பரா கான் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்பட்ட ஒரு சாலை செல்லும். அந்த சாலையில் 2வது கடைதான் பாம்பே லெசி ஷாப். அங்குதான் 40 வருடங்களாக பாம்பே லெசி தன் சுவையையும் தன் ருசியையும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. பாம்பே லெசி கடை 40 வருடமாக தேவி தியேட்டர் பின்புறம் இயங்குகிறது. பாம்பே லெசி என்பது கடைப்பெயர் என்றாலும் இங்கே விற்கப்படும் சூடான சமோசாவும் கார சட்னியும் அசத்தல் ரகம். அது மட்டுமல்ல, கேரட் அல்வா, பாசந்தி, குலோப் ஜாமுன், ஜிலேபி போன்றவற்றின் சுவைக்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்லலாம். தேவி தியேட்டருக்கு படத்துக்கு செல்லும் முன் இங்கு வந்து எதையாவது கொறித்து விட்டு செல்லாத ரசிகர்களே இல்லை எனலாம். இந்த கடையின் ஓனர் பாலகிருஷ்ணன் யாதவ் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்கின்றார் இந்த பாம்பே லெசி ஷாப். என் பேர் பாலகிருஷ்ணன் யாதவ். இந்த கடை வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் 1972 ஆரம்பித்தாங்க. ஸோ 1972லேருந்து அவர் ஃபுல்லாக இதை பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் நாங்களும் இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கடையோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சமோசா, லஸ்ஸி, மற்ற ஸ்வீட் வகைகள் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் கடையில் சமோசா லஸ்ஸி தான் அதிகமாக போகும். நாங்கள் இந்த பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து லேண்ட்லைன் வந்து 28510364, மொபைல் நம்பர் வந்து 9840377677. முன்பெல்லாம் மவுண்ட் ரோட்டிலிருந்து தேவி தியேட்டர் வழியாக எல்லி சாலைக்கு செல்லலாம். அதனால் அந்த பக்கம் செல்லும் பொதுமக்கள் பாம்பே லெசியில் ருசித்து ரசித்து விட்டு செல்வார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வழியில் பொதுமக்கள் யாரையும் தேவி தியேட்டர் நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. அதனால் முன்னை விட பாம்பே லெசி கடையில் கூட்டம் குறைவாக இருந்தாலும் மெயின் ரோட்டில் இல்லாத ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த கடையில் மாலை வேளையில் இக்கடையில் கிடைக்கும் சுவையான தின்பண்டங்களுக்காகவே குடும்பமாக வந்து ருசித்து விட்டு செல்வதில்தான் பாம்பே லெசி கடையின் வெற்றியின் சூட்சமமும் ருசியும் அடங்கியுள்ளது என்பது சென்னை வாழ் பழமையான ரசிகர்களுக்கும் சென்னை வாழ் பொதுமக்களுக்கும் நன்கு தெரியும்.